லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது ஜேவனுடைய ட்ரீட்மெண்ட்காக யூஎஸ்க்கு போகாம கொரியாலே இருந்திருப்பான். அந்த வீடியோட எண்ட்ல பல பிரச்சனைக்கு அப்புறம் எப்படியும் நம்ம ஜேவும் சோலும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜேவோட அப்பா நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுக்காக வெளியே வரும்போது சோலோட அம்மாவும் ஆப்போசிட்ல தான் இருக்காங்க. இவரை கூப்பிட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க. உங்க பையன் ஜேக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நேத்து அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமான்னு கேட்கறாங்க. ஜேவோட அப்பாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என் பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. சரி ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ண நீங்களே சொல்லுங்கன்னு கேட்க எதுவும் சொல்ல முடியாம நம்ம சோலோட அம்மா சிரிச்சுட்டு அங்க இருந்து சைலண்டா போயிடுறாங்க. என்னமோ சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு சைலண்டா போறீங்க, ஒரு விஷயத்தை இப்படி முழுசா சொல்லி முடிக்காம சஸ்பென்ஸ்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. திரும்ப வீட்டுக்கு வந்ததும் நேரம் நம்ம ஜே கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஜே ஒரு நிமிஷம், நீ யூஎஸ்க்கு போகாம திரும்ப கொரியாக்கு வந்ததுக்கு பின்னாடி ஏதாவது பொண்ணுதான் காரணமா? அவர்கிட்ட உண்மையை சொன்னா அடிப்பாருன்னு பயந்து நம்ம ஜே என்ன பண்றான், இல்லாததுல எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. அப்பா நான் காலேஜுக்கு போறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஜேவன் நினைச்சு அவனுடைய அப்பாவை ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காரு. என் பையன் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியாதா? ஜே ரொம்ப பொறுப்பான பையன். இந்த சோலோட அம்மா தான் தேவையில்லாம என்னமோ பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. ரொம்ப பொறுப்பா போய் சோல் வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்ததுமே ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமா ஹக் பண்றாங்க. அப்புறம் தான் நம்ம சோலுக்கு ஞாபகம் வருது, அவங்களை இந்த மாதிரி வேற யாராவது பார்த்துட்டா மறுபடியும் பிரச்சனை. அதனால அவனை விட்டு தள்ளி நடந்து போறாங்க. ஆனா நம்ம ஜே அவங்க பின்னாடியே வந்து அவனோட கையை பிடிச்சிக்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் காலேஜ் வரைக்கும் ஒண்ணா நடந்து வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சோல் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஜே நான் சொல்றது கேள்வி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் நமக்குள்ளே சீக்கிரட்டா இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய தேவையில்ல. ஏன்னா நான் எப்ப வேணும்னாலும் இங்க இருந்து ஃபியூச்சருக்கு போயிடலாம். திரும்ப பாஸ்ட் சோல் வந்துட்டானா நீ என்கிட்ட பேசுற மாதிரிலாம் இருக்காது. பதிலுக்கு நம்ம ஜே நீ சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது, ஒருவேளை நீ இங்க இருந்து போயிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் சரி நான் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு இப்ப ரெடியா தான் இருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்கிறது சோலோட ஃப்ரெண்ட் யூனும் பாத்துறாங்க, ஜேவோட டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸும் பாத்துறாங்க. யூன் வேக வேகமா சோல்கிட்ட வந்து நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நீ ஜேவை லவ் பண்ற அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கணும்ல, நீ எப்படி இதை என்கிட்ட சொல்லாம மறைச்சேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. யூன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஜேவோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருப்பான், அவன் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். யூன் பண்றதெல்லாம் பார்க்க அவனுக்கு என்னமோ கியூட்டா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமும் கூட யூன் சும்மா எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் ரூம் கூப்பிட்டு வந்து திட்டிட்டு தான் இருக்காங்க. உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா என்னன்னு தெரியுமா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி நமக்குள்ள சீக்கிரட்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. பதிலுக்கு நம்ம சோலு நீ கூட என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம சீக்கிரட்டா வச்சிருக்க. யுவன் உடனே டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஜேக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஜே என்ன சொல்றான், இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் நம்ம யுவனை பார்த்து கியூட்னு சொல்லியிருப்பான்ல, அந்த பையன் உங்ககிட்ட ஃப்ரெண்டா பேசணும்னு சொன்னான், உன்னோட நம்பர் அவனுக்கு தர முடியுமான்னு கேட்க இவங்க உடனே ஃபோன் நம்பர் சொல்லிட்டு இருக்காங்க. யுவன் சந்தோஷத்துல அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓடிடுறாங்க. நம்ம பண்ற ரியாக்ஷன்லாம் பார்த்து கியூட்னு சொல்றதுக்கு ஆளுங்க இருக்காங்களேன்னு அவங்களுக்கே பெருமையா இருக்கு. யுவன் அங்க இருந்து போயிட்ட பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, நம்ம ஜேவை இங்க இருந்து போக சொன்னா இல்ல நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் இல்ல, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் நான் காலேஜ்க்கே வந்தேன்னு சொல்றேன். இதை கேட்டதும் சோலுக்கு ஹாப்பியா இருக்கு. கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோலை கிளாஸை கவனிக்க விடாம பக்கத்துல உட்காந்து தொலை பண்ணிட்டே இருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காலேஜ்ல முடிஞ்சு ரெண்டு பேருமே வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜேக்கு அவனோட ஃப்ரெண்டு ஹியூ கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. நீ யூஎஸ்க்கு போகாம கொரியாலி தான் இருக்கியா, இந்த விஷயத்தை நீங்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, உன்னோட அப்பா நீ சொன்னா எதுவும் கேட்க மாட்டேன்னு எனக்கு கால் பண்ணி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹியூக்கு இதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட ஆடிஷன் எப்படி போச்சுன்னு கேட்க அவனும் நடந்ததெல்லாம் சொல்றான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவனோட டீம் செலக்ட் ஆகிட்டாங்க. இப்ப அடுத்ததா ஒரு ரவுண்ட் இருக்கு, அதுல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இவன் போன் பேசி முடிச்சதும் அந்த விஷயத்தை பத்தி சோல்கிட்ட சொல்ல அவங்களுக்கு இப்பதான் புரியுது, ஜே இல்லாமலே ஹியூக் அவனோட டீம் கூட ஆடிஷனுக்கு போயிருக்கான். அப்போ அந்த கேபாப் பேண்ட்ல நீ அவங்க கூட இல்லையான்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம சோலுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கும்ல, நம்ம ஜே இல்லாம ஹியூக் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு பேண்ட்ல இருக்கிற மாதிரி. அப்போ அதுதான் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஜே அப்போ கேபாப் ஐடலா இருக்க மாட்டானா, அவன் கையை பிடிச்சி தரன்னு அங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கூட வா, அந்த டீம் கூட நீயும் சேர்ந்து அந்த செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கோ அப்படின்னு. ஜே அவங்களை தடுத்து நிறுத்தி, இங்க பாரு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு, செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, இப்ப நம்ம போனாலும் அவங்க டைம்க்கு ரீச் பண்ண முடியாது. அப்ப ஃபியூச்சர்ல ஜே கேபாப் ஐடலா இருக்க மாட்டான்னு நம்ம சோல் வேற கால் பண்ணிட்டு இருக்காங்க. தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த கேபாப் இன்சார்ஜ் கிட்ட இருந்து ஒரு விசிட்டிங் கார்டு நம்ம ஜே கிடைச்சிருக்கும். அவ அந்த லைன்ல போனா ஃபியூச்சர்ல சூசைட் பண்ணிப்பான்னு பயந்து போய் அந்த விசிட்டிங் கார்டை கிழிச்சு போட்டு இருப்பாங்களா, அதை நினைச்சு கவலைப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணாம இருந்திருந்தாலே அவன் எப்போ போய் அந்த பேண்டுக்கு எல்லாம் ஜாயின் பண்ணிருப்பான். இப்படி அவங்க சோகமா உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேவும் வந்து கரெக்டா கேட்கறான், நீ இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்தா ஃபியூச்சர்ல நான் ஒரு டீம்ல சிங்கரா இருந்தானே என்ன? பதிலுக்கு நம்ம சொல்லும், ஆமா நீ ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் சொல்றாங்க. அப்படின்னா இப்போ ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகி ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல கேபாப் ஐடலா இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? அப்ப உனக்கு என்ன பிடிக்காதான்னு கேட்க, இல்ல அப்படிலாம் இல்ல, நீ உன்னோட லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அதுவே எனக்கு போதும். இவன் உடனே பதிலுக்கு, ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல எந்த வேலைக்கும் போகாம சும்மாவே இருந்தா என்ன பண்ணுவேன்? அப்படி இருந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் தான் ஜாப்க்கு போவேன்ல, நான் உன்னை ஹாப்பியா பாத்துப்பேன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜியோம தான் காட்டுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். பக்கத்துல இருந்து யாரோ ரொம்ப சத்தமா சிரிக்கிற மாதிரி சவுண்ட் வந்ததும் திரும்பி பாக்குறான். இது ஒரு வேலை யூனா இருக்குமோன்னு பார்த்தா அது அவங்களே தான். ஜேவோட ஃப்ரெண்டு ஒரு பையன்
உங்ககிட்ட உட்காந்து பேசணும்னு சொல்லியிருப்பான்ல, அவங்க கிட்ட தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய டேஸ்ட் சேமா இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. யூன் வேற சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் ஜியோ மேல பொறுத்துக்க முடியல. அவங்க கால் மெசேஜ் எல்லாம் பண்ணும்போது ஓவரா சீன் போட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்குள்ள யூன் வேற ஒரு பையனை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு அவனுக்கே ஃபீலிங். அவங்க அப்படி என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு இவன் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருந்து போயிடுறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஜியோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் அவனுடைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கான். என்னோட பிரதருக்கு மேரேஜ் ஆக போகுது, அவன் ஒய்ஃப் கூட அவன் ட்ரிப்புக்கு போவான்ல, அவனுக்கு ஷாக் தர மாதிரி நான் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு கையில ஒரு பேக் வச்சிருக்கான்ல, அதை பத்தி அவனுடைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட இடத்துக்குள்ள வரும்போது நம்ம ஜேவோ ஒரு பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு இப்ப அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஜே வேணாம்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு செம்ம கோவத்துல இங்க இருந்து வெளியே போகும்போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே எதுவுமே பார்க்காத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள வர்ற ஜேவோட ஃப்ரெண்டு ஜே கிட்ட பேசிக்கிட்டே என்ன பண்றான், ஏதோ ஒரு ஞாபகத்துல அவன் கையில வச்சிருக்க அந்த பேக் அவனோட பேக்ல போட்டுறான். ஜே, நான் ஃபர்ஸ்ட் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், என்னை பத்தி யூன் கிட்ட எடுத்து சொல்லி நாங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல. இப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஜேக்கு கரெக்டா சோல் கிட்ட இருந்து கால் வந்துருது. அவன் உடனே அவனுடைய பேக் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறான். நம்ம ஜேவோட பேக்ல தான் அவனுடைய ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்த அந்த கவர் இருக்கு, அதை அவன் கவனிக்கல. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் நம்ம ஜேவும் சோலும் ரெஸ்டாரண்ட்ல தான் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் சோலுக்காக ஒரு கீ செயின் வாங்கிட்டு வந்து தரான். அதே மாதிரி ஒன்று புதுசா அவங்ககிட்டயும் இருக்கு. நைட் ரெண்டு பேருமே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சோல் என்ன பண்றாங்க, மரத்துல இருந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் உதிருது இல்ல, அதுல ஒரே ஒரு பாட்டை மட்டும் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ அதை பிடிக்க ட்ரை பண்றேன்னு கேட்க, இந்த மாதிரி ஃபிளவர் கீழே விழும்போது அதை கையில பிடிச்சிட்டு விஷ் பண்ண அது நடக்கும் நிறைய பேர் நம்புறாங்க. உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஜீவன் என்ன பண்றான், அவங்க கூட சேர்ந்தே கையால அந்த ஃபிளவரோட பாட்டை பிடிக்க ட்ரை பண்றான். கடைசியில் ஒன்று மாட்டிக்குது. ரெண்டு பேருமே ஏதோ விஷ் பண்றாங்க. ஜே ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்கறான், நீ என்ன விஷ் பண்ணான்னு. அது ஒரு சீக்ரெட், என்னால அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீ என்ன விஷ் பண்ண அதை சொல்லு. இதுவும் ஒரு சீக்ரெட் தான், ஆனா என்னோட விஷ் ஆல்ரெடி நிறைவேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நீ இப்ப என் கூட இருக்கல, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். நீ எப்படி என்ன கேட்காம கிஸ் பண்ணலான்னு நம்ம சோலும் சிரிச்சுக்கிட்டே அவன் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. கடைசியா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு போறதுக்கு ரெண்டு பேருக்கும் மனசே இல்ல. இவ்வளவு சீக்கிரம் அந்த டே முடிஞ்சிருச்சு. இப்பவும் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகாம ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நம்ம ஜே சோலோட அந்த சிடி ஷாப் இருக்குல்ல, அந்த கடைக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ரெண்டு பேரும் என்ன பேசுறதுனே தெரியாம டிவி தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கடலை பத்தி தான் ஓடிட்டு இருக்கு. உடனே நம்ம ஜியோ அவங்கள பார்த்து, நீ ஃபியூச்சருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம கண்டிப்பா பீச்சுக்கு போலாம், நம்ம சோலோ சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா போலான்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அமைதியா உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவங்க கிட்ட க்ளோஸா வரான். சோல் ரொம்ப ஆர்வமா அவன் கிஸ் பண்றதுக்காக தான் வரான் போல இருக்குன்னு நினைச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அவன் பக்கத்துல இருந்து ரிமோட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான்னு. இவன் இப்படி பண்ணுவான்னு நம்ம சோல் எதிர்பார்க்கல. அவங்களுக்கே கொஞ்சம் அவமானமாகிடுது. ஜியோ இதை புரிஞ்சுக்கிட்டு, சோல் நீ வேற ஏதாவது எதிர்பார்த்தியா என்ன மன்னிச்சிரு, நான் உண்மையாவே டிவி ரிமோட் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், எனக்கு இப்ப ரெண்டாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கா. அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேராலையும் பேசவே முடியல. அப்படியே அமைதியா தான் உட்காந்துருக்காங்க. சோல் தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜே என்ன பண்றான், அவனுடைய ஷோல்டர்ல சாச்சு அவங்களை தூங்க வச்சிடறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களை எழுந்திருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இங்க இருந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றதான் பிளான். ஆனா இவனுக்கும் தூக்கம் வந்து நைட்டு ஃபுல்லா தூங்கிடுறாங்க ரெண்டு பேருமே. அடுத்த நாள் மார்னிங்கே விடிஞ்சிருது. இப்பவும் நம்ம ஜே உட்காந்துட்டு அப்படியே தான் தூங்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறது சோல் தான். அவங்களுக்கு எழுந்திருச்சதும் ஒன்னும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே தூங்கணும், அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. அப்ப நைட்டு ஃபுல்லா நான் ஜே கூட இங்கே தான் இருந்திருக்கேன், வீட்டுக்கே போலையா? இதெல்லாம் பார்த்தா அதுன்னு உங்க ஜேயோட ஷர்ட்ல தானே சாஞ்சி தூங்கி இருக்காங்க. ஜேயோட ஷர்ட்ல இவங்களுடைய ஜொல்லு தான் இருக்கு. அவங்களுக்கு இதை பாக்குறதுக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஜேக்கு தெரியாம அதை சீக்கிரம் கிளியர் பண்ணிடணும்னு சொல்லி விசிறி விட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஜேவோ எழுந்திரிச்சிடறான். ஆக்சுவலா அவன் எப்போ எழுந்திரிச்சிட்டான் போல இருக்கு. சிரிச்சுட்டே அவங்கள பார்த்து, நீ என்ன வித்தியாசமா என்னமோ பண்ணிட்டு இருக்க, என்னோட ஷர்ட் லைட்டா ஈரமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பாக்குறதுக்காக போறான். சோலோ அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சி அவனை அப்படியே தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்காததெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. இங்க என்ன நடந்தது அப்படின்றது எல்லாமே நம்ம ஜேக்கு தெரியும். சோல் அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாததுனால சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அப்ப கரெக்டா வெளியே இருந்து ஏதோ சத்தம் வர்ற மாதிரி இருக்கே. நம்ம ஜே எட்டி பார்த்தா இந்த கடையை ஓபன் பண்றதுக்காக ஜியும் வந்து ஜே உள்ள உட்காந்து இருக்கிறத பாத்துறான். அவனை பார்த்து பயந்து போய் எழுந்திருச்சதும் நம்ம ஜேவோட ஷர்ட் வேற ஒரு பக்கம் கிழிஞ்சிருது. சோல் தானே அவனுடைய ஷர்ட் டைட்டா பிடிச்சிருந்தாங்க, அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதை நானே சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சோல் வேற க்ளோஸா நின்னுட்டு இருக்காங்களே இவங்க கிட்ட. கடை ஓபன் பண்ணிட்டு உள்ள வர ஜியும் வரை அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பாத்துறான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு எதுவும் புரியல, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சோலோட அம்மா வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல பார்த்ததுமே ஷாக்கு. ஜியோம் என்ன பண்றான், கோவத்துல நம்ம ஜேவோட ஷர்ட்டை பிடிச்சி அவன் அடிக்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கான். என்னோட சிஸ்டரை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவன் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு சொல்லி அவன் அடிக்கிறதுக்காக போனாலே அங்க சோல் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. ஜேவ் எதுவும் பண்ணாத, இங்க நீ நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல அப்படின்னு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சோலோட அம்மாவும் கெஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா நீங்க ரோட்ல ஜே கிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணும் நீதான், அது வேற யாரோ ஒரு பொண்ணு மாதிரி எங்ககிட்டயே பெர்ஃபார்ம் பண்ணல நீ. நம்ம ஜியோம் கிட்ட அந்த ஜியோம் எவ்வளவு புரிய வைக்க ட்ரை பண்றான், அவன் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. நீ சொல்றதெல்லாம் உண்மை நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? உன்னோட ஷர்ட் ஏன் கிழிஞ்சிருக்கு, அதுக்கு மட்டும் என்ன காரணம்னு சொல்லுன்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கான். இங்க இவ்வளவு சத்தத்தை கேட்டு ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம ஜியோட அப்பாவும் வந்துடுறாரு. ஏதோ பிரச்சனை நினைச்சு அவருடைய பையனை ஜியோம் அடிக்கிறத பார்த்துட்டு இவர் போய் நேரா ஜியோம் கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிடுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேலே கை வைப்பீங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு இவர் போய் ஜியோம் கிட்ட சண்டை போட கோவத்துல ஜியோமோட அம்மா இவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. என் பையன் மேல மட்டும் கை வச்சுங்க
அடிச்சிங்கன்னா அவ்வளவுதான், நான் பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு. என்னைய அடிச்சுங்க, இருங்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் மறுபடியும் போய் ஜிஎம் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அவன் கையில வேற லைட்டா அடிபட்டுருது. அவ்வளவுதான் நம்ம சோலோட அம்மா ஃபைட்டிங்லாம் வேற கத்து வச்சிருக்காங்கல்ல. ஜேவோட அப்பா கிட்ட சண்டை போடுறதுக்காக நேரா போயிட்டு இருக்காங்க. அவரும் அவருடைய ஷர்ட்ல முடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்ப இங்க நடக்க போற இந்த ஃபைட்ல பையன் பொண்ணுன்ற எந்த வித்தியாசமும் இல்ல, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு. சோல் அவங்களுடைய அம்மாவை தடுக்கிறாங்க, நம்ம ஜே அவனுடைய அப்பாவை தடுக்கிறான். ரெண்டு பேருக்கும் உண்மையா சண்டை நடக்குதோ இல்லையோ வாயிலே பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எந்த தப்புமே பண்ணாத என்னுடைய பையனை நீங்க ஃபேமிலியா சேர்ந்து அடிப்பீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு. பதிலுக்கு சோலோட அம்மா, இங்க என்ன நடந்ததுன்னு எதுவும் தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. உங்க பையனை பத்தி இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களே, அவனுடைய ஷர்ட் எதுக்காக கிழிஞ்சிருக்குன்னு கேளுங்க. ஜேவோட அப்பா இப்பதான் இந்த விஷயத்தை நோட் பண்ணி ஷாக் ஆகி, ஆமா உன்னோட ஷர்ட் எது கிழிஞ்சிருக்கு, நீ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்காரு. திருன்னு முடிச்சுக்கிட்டே இவனும் கிழிஞ்சு போன அந்த ட்ரெஸ் சரி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே ஜேவோட அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா உனக்கும் அந்த பொண்ணு சோலுக்கும் நடுவில் ஏதாவது லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கா? அவனை போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிடாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்ப இந்த பொண்ணு சோலுக்காக தான் நீ யூஎஸ்க்கும் போகாம கேன்சல் பண்ணிட்டு திரும்ப கொரியாக்கே வந்துட்டியா? ஒரு பொண்ணுக்காக நீ உன்னுடைய கரியரை பத்தி யோசிக்காம அப்படியே விட்டுட்டு வந்துட்ட. இதை கேட்டதும் சோலோட அம்மா வேற டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சாதாரணமா ஒரு பொண்ணுக்காகன்னு சொல்றீங்க? என்னோட பொண்ணு எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? என் பையனும் ஸ்பெஷல் தான். அவன் எவ்வளவு பொறுப்பான பர்சன் தெரியுமா? உங்க பொண்ணு தான் கண்டிப்பா இப்படி அவனை பண்ண வச்சிருப்பா. ஜியா ஒரு தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஆனாலும் அவர் கேட்கற மாதிரி இல்ல. சோலோட அம்மாவும் பதில் பேசிட்டு இருக்காங்க. உங்க பையன் தான் என்னோட பொண்ணு டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கான். அன்னைக்கு ரொம்ப நல்ல மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து பைப் லீக்கேஜ் எல்லாம் சரி பண்ணி தந்துட்டு போனான். அதெல்லாம் எதுக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவனுடைய அப்பாவும் அவனை பார்த்து, ஜே இவங்க என்னதான் பேசிட்டு இருக்காங்க, நீ எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அவங்க சொல்றது எல்லாமே போய் தானே, நீ அப்படிலாம் எதுவும் பண்ணல. ஆனா நம்ம ஜே உண்மையை சொல்லிடுறான். அவங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு சோல ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இதை கேட்டதும் ஜேவோட அப்பா, நீ கொஞ்சம் வாயை முடிட்டு சும்மா இருன்னு சொல்லி உன்னை சமாளிக்க ட்ரை பண்றாரு. சோலோட அம்மாவும் இதை நோட் பண்ணிட்டு, பாத்தீங்கல்ல உங்க பையனை உண்மையை சொல்லிட்டான். அவன் ஒரு மோசமான பையன் அப்படின்றது எனக்கு எப்பவோ தெரியும். இந்த கடையில இருந்து வாங்கிட்டு போன சிடி, உங்க பையன் வாங்கிட்டு போன இந்த சிடியை வேற யாருக்கும் தெரியாத மாதிரி நீங்க தானே வந்து ரிட்டர்ன் வச்சுட்டு போனீங்க. இதை கேட்கிற நம்ம சோலுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அது என்ன சிடி? அப்ப நம்ம கடைக்கு வந்து ஜே சிடிலாம் வாங்கியிருக்கானு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஜே அப்படியே கிழிஞ்சு போன ஷர்ட்டோட அப்படியே க்ளோஸ் அப்ல ஸ்லோவா நடந்து வந்து, சோலி இவங்க பேசுறதுலாம் தயவு செஞ்சு நீ கேட்காத, இது எதுவுமே உண்மை இல்லை, நான் எப்படிப்பட்ட பையன் அப்படின்றது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அவங்க காதை மூடிட்டு அவங்க கிட்டே போய் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஜேவோட அப்பா ஜேவோட மரியாதையை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் சொல்லிடுறாரு, அந்த சிடி நான் எனக்காக தான் வாங்கினேன். இது எதுவுமே தெரியாம நீங்க எப்படி என்னோட பையனை தப்பா பேசலாம்? அவன் ஆக்சிஜன் மாதிரி ரொம்ப பியூரான ஒரு பர்சன். அவன் எப்பவுமே அவனோட லைஃப்ல கரியரை பத்தி மட்டும்தான் யோசிப்பான். இந்த டைம்ல அவனுக்கு ஒரு பொண்ணு பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஜே இவங்க கிட்ட எல்லாம் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு வா நம்ம இங்க இருந்து போலன்னு சொல்லி அவன் வச்சிருக்க அந்த பேக் எடுக்கிறாரு. நம்ம ஜேவர் அவர் அங்க இருந்து போக விடாம அந்த பேக் பிடிச்சிக்கிட்டு, அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது எல்லாத்தையுமே பேசி சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி அவங்க ரெண்டு பேருமே அந்த பேக் பிடிச்சி எடுக்கிறேன்னு சொல்லி அது உள்ள நம்ம ஜேவோட ஃப்ரெண்டு தெரியாம ஒரு கவர் வச்சிருந்தான்ல, அது உள்ள இருந்த பொருள் எல்லாமே அப்படியே சதறி விழுந்துட்டு இருக்கு. எல்லாரும் அதே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேயோட பேக்ல இருந்து இந்த பொருள்லாம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு, முக்கியமா நம்ம ஜேக்கு தான். இதெல்லாம் பார்த்துதான் அவ்வளவுதான் சோலோட அம்மா திரும்ப அவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்க பையனை பத்தி இப்பயாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவனை போய் ஆக்சிஜன் மாதிரி பியூரான பர்சன் சொல்லிட்டு இருக்கீங்க. கோவத்துல ஜிம் திரும்ப அவன் அடிக்கிறதுக்காக வரான். நம்ம ஜேக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? அப்படி அவன் சொன்னாலும் யார் அதை நம்ப போறான்? சோல் கிட்ட அவங்களுடைய அம்மா, இதுக்கப்புறம் நீ அவனை மீட் பண்ணன அவ்வளவுதான் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜேவை பார்த்து அவனுடைய அப்பாவும், அதைத்தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன், இனிமே இந்த பொண்ணு கிட்ட பேசுறது, உங்க ஃபேமிலியை சேர்ந்து உங்ககிட்ட மீட் பண்ணி பேசுறது எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவனை பிடிச்சி அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போறாரு. ஜே அப்புறம் சோல் ரெண்டு பேருமே அவங்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சோல் நான் சொல்றது தயவு செஞ்சு நம்பு, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, எங்கேயோ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு. சோலோட அம்மாவும் சோலோட பிரதரும் அவங்களுக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஜேவோட தலையிலே ரெண்டு தட்டி அவனுடைய அப்பா அவனை அங்க இருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. கடைசியில அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு இங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.